பிரதியாய்த்ததாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி உங்கள் தேவைகள் யாவையும் சந்தித்து தந்தை மாசத்தை 2ஆம் வருகையிலே அவரோடு கூட சேர்த்துக் கொள்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரையிலும் வாசிப்போம். இப்போ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பார்த்து 2வது வசனத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை அவர் ஆசீர்வதித்து அவர்களை நடத்தி அவர்கள் சொல்லுகிறார், நீ பூமியில் உனக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் எப்படி இருக்குமா ஆசீர்வாதம். இப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்தார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து இதன் மூலமாக இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தும்படிக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரமாக ஒரு மனிதனாக முன்மாதிரியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, எனவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை என்று சொல்லி இந்த வாழ்க்கையானது துவக்கப்பட்டது கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு பல சபைகள் இருக்கலாம், பல பிரிவுகள் இருக்கலாம், ஆனால் போதனைகள், வசனம், வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுதான். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் இதிலிருந்து நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டானே, நானும் ஆசீர்வதிக்கப்பட, நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, சாராள் ஆசீர்வதிக்கப்பட்டாள், அதே போல நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் எல்லாருமே பிரயாசப்படுகிறார். பாருங்க, சாட்சி சொல்றவங்க, எனக்கு நல்ல வேலை வேணும், குழந்தைக்கு நல்ல சுகம் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், குடும்பத்துக்கு நல்ல பலன் வேணும், இப்படிலாம் நம்ம அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரிடத்துல இருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி நம்முடைய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கர்த்தரிடத்துல என்ன பண்ணுகிறோம்? எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. அது தவறல்ல, அது நியாயமானது. நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பதற்கு எல்லாருக்குமே அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் சொல்றாரு, உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்களை என்ன பண்ணோம்? ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் அவன் பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். கர்த்தருடைய பிள்ளை, அவன் அந்த ஆண்டவர் அழைக்கிற நேரத்தில் கூட பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்கள், எடுத்தவங்க வேகமா வாசிங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் அவன் ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான். நம்ம நினைக்கிறோம் ஆபிரகாம் ஏதோ ஒன்றுமில்லாம ஆண்டவரத்துல வந்தான். இல்ல. அல்லேலூயா. ஆண்டவரத்துல அவன் வருகிற வேளையே அவனிடத்துல என்ன இருக்கிற? ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஏதோ ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன் ஆண்டவரத்துல வந்தான் என்று நினைக்க கூடாது. ஒன்றுமில்லாத ஒரு பிச்சைக்காரன் தான் ஆண்டவரத்துல வந்தான் சொல்லக்கூடாது. ஆண்டவர் முதலாவது ஆசீர்வதிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனத்துல அவனுக்கு ஒன்றுமே இல்லாம இல்ல, அவன்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அவனை அவருடைய பாதையில நடத்தும்படிக்கு அவருடைய காரியங்களில் இன்னும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு, எல்லாருமே ஒரு சிலருக்கு இருக்கும், அவங்க அப்பா சம்பாதிச்சு வைக்கிற சம்பாத்தியம், முன்னோர் சம்பாத்தியங்கள் இருக்கும். அதே போலதான் இந்த ஆபிரகாமுக்கு இருந்திருக்கிறதாக தெரிகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலைத்திருக்க வேண்டும். அது நமக்குள்ள இருக்க எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனுடைய ஆஸ்திகளை அழித்து வெறுமையா இருக்கிறாங்க.
தங்க சம்பாதித்ததை அழித்து ஒன்று இல்லாம இருக்கிறாங்க. ஒரு காலத்துல நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, நல்லா வாழ்ந்திருப்பாங்க. தன்னுடைய சம்பாதித்தையே தாங்க அழித்துக் கொண்டு, நம்ம சின்ன வயசுல நம்ம இவ்வளவு சம்பாதிச்சா இன்னைக்கு இல்லையே, இவ்வளவு சம்பாதிச்சாங்க, எங்க அப்பா சம்பாதிச்சாங்க, தாத்தா சம்பாதிச்சாங்க, இவ்வளவு சொத்து இருந்த இல்லையே, ஏன் தேவ ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. அதே போல இவனுக்கு பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா தான் இருக்கிறான். ஆனா ஏதோ ஒரு குறை அவனிடத்துல அவனுக்கு காணப்படுகிறது. அந்த குறையை நிறைவாக்கும்படி இயேசு இப்பொழுது அழைக்கிறார். தேவன் அவனை அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் நம்மை அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலர் நினைப்பாங்க இருக்கிறது நம்ம பிழைச்சுக்கலாம். இல்ல, அதை தக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. அல்லேலூயா. அதை பெரியப்படுத்துகிறதுக்கு ஆசீர்வாதம் தேவை. ஏன் நம்ம ஆண்டவரை தேடணும்? ஏன் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை தேடுகிறார்? அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறவைகள் இழந்து போக கூடாது. அல்லேலூயா. இன்னும் நல்ல சுகம் கிடைக்கணும், பலம் கிடைக்கணும். அதனால அவன் ஆண்டவரை அவன் அழைக்கிற போது உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல தேவன் மனிதரை படைத்தாரே, அவனை சபித்த போது அவன் தேவ சமூகத்தை விட்டு அவன் துரத்துண்டு போனான், அவன் தள்ளப்பட்டு போனான். ஜனங்கள் எல்லாரும் அலைந்து திரிகிறார்கள். தேவ சமாதானம் இல்ல, தெய்வீக சந்தோஷம் இல்ல, பிரசன்னம் இல்ல, ஒரு வழிநடத்துதல் இல்ல, தாறுமாற மனுஷன் நடந்துட்டு இருக்கிறான். இப்ப ஒரு கூப்பிடுகிறாரு. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கிற போது நான் அவனை என்ன பண்ணேன்? அழைத்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளை அவன் அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு. அவனை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும்படிக்கு அவனை அழைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆபிரகாமிடத்துல இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்கள் உங்கள் நுகத்தை என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். அப்போ நம்ம ஒரு பகுதியை நம்ம எழுதுறோம். நாகமான் பார்த்தோம். நாகமான் குஷ்டரோகம் தீர்ந்தது. எப்படி தீர்ந்தது? அவன் அந்த சிறுபன் சொன்ன வார்த்தையை கேட்டு எலிசாவிடத்துல போகிறான். எலிசா சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் 7 தரம் மூழ்குகிறான். அப்போதுதான் அவனுடைய வியாதி என்ன ஆகுது? குணமாகுது. அப்ப ஒவ்வொரு கிட்டுக்கும் ஒவ்வொரு நிபந்தனைகள் இருக்கிறது. எலிசா வந்து தொட்டு சுகமாக்கி இருக்கலாம். இல்ல, அவன் சொல்லுகிறான், இந்த பிரகாரமாய்தான் நீ சுகமாக வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பொதுவா எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, அந்த பிற்காலத்துல கூட இயேசு கிறிஸ்துவின் காலத்துல ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்படிக்கு உலகத்திலுள்ளவையும் பரலோகத்திலுள்ளவையும் நமக்கு உத்தரவாகுவதற்கு அது தேவனுக்கு பிரியமாயிருந்தார். கர்த்தருடைய அப்படி இல்லாத அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் தேவன் கொடுப்பதற்கு அவர் தடை பண்ணல. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா ஆண்டவர் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படி நடத்தினாரோ அதே போல நம்ம நடந்து போனாதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். எதை செய்தானோ அதை நம்ம செய்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அங்கதான் ரகசியம் இருக்குது, அங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது. அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவனை உயர்த்துவதற்கு, அவனுடைய தேவைகளை சந்திப்பதற்கு 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. அல்லேலூயா. அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அடைவதற்கு ஏறக்குறைய 65 வருடங்களுக்கு மேலாகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிறவர்களே தான் அவனை குறித்து சொல்லப்பட்டது, என் எஜமான் மிகவும் பெரிய சீமானாயிருக்கிறார், பொண்ணு வெளியுடைய பெரிய சீமானாயிருக்கிறார் என்று எலியாசி சொல்கிறார். தேவன் அப்போ இங்க சொல்லல, பொன்னும் வெள்ளியும் ஆஸ்திகளையும் உடையவனாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் எஜமானை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிங்க. எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப இந்த 13:2 சொல்றாரு, பொன்னும் வெள்ளியுடைய சீமானாய் காணப்பட்டான்னு சொல்றாரு. இப்ப கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு அழைத்திருக்கிறாரு. இப்பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து என்ன சொல்கிறாரு? என் எஜமானை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இப்பொழுது அவன் சீமான் என்று சொன்னதை பார்க்கலும் பல மடங்கு அவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். வாசிப்போம், ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறார். வாசிப்போம். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் ஒட்டகங்களையும் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு வீடெல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்றார்.
கர்த்தரை அதே போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை பூமியிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை பரலோகத்திலும் அவர் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் பாதாளத்தின் பரலோகத்தை குறித்து ஐஸ்வர்யமான லாசருவை குறித்து பேசுகிற ஸ்தானத்துல கூட ஆபிரகாமுடைய வழியில இந்த லாசரு தேற்றப்படுகிறவனாய் அவன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதை ஒரு சூழ்நிலையை இயேசு பேசுகிறார். அல்லேலூயா. அப்படின்னால் இந்த ஆபிரகாம் இன்மைக்கு மாத்திரமல்ல அவன் மறுமைக்கும் நித்தியத்திற்கும் உரிய ஆசீர்வாதத்துக்கு பங்காளியாக காணப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய அதுதான் நம்முடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்மதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்திற்கு மதுரமுள்ள வேதனையை கூட்டா. கர்த்தருடைய முதலாவது இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்தவுடனே வாசிப்போம். 4வது வசனத்தை 12:4 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆபிரகாமோட பேசின உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் பேசின உடனே அவன் என்ன பண்ணான்? புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாச்சுன்னா அதை செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகள், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு போ, நான் காண்பிக்கிறேன் உன் தகப்பனையும் உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு என்ன பண்ணு உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அப்ப ஆண்டவர் முதல்ல அதுக்கு எனக்கு அந்த ஆசீர்வதியும் எனக்கு இதெல்லாம் கூட நான் போகன்னு சொல்ல, அவன் எந்த நிலைமையில இருக்கிறானோ அதோடு கூட என்ன பண்ணிட்டான்? அவன் புறப்பட்டு போயிட்டான். எபிரேயர் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை திட்டமாய் பேசுகிறார். அவர் எப்படி போனான்னு சொன்னா வாசிப்போம். 18 வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அவன் அழைக்கப்பட்ட போது அவன் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் என்ன பண்ணானா? புறப்பட்டு போனான். எப்படி புறப்பட்டான்னா, போகிற இடம் என்னது என்பது என்ன பண்ணா? அறியாம அவன் போயிட்டான். ஒண்ணுமே யோசிக்கல, எதையுமே சிந்திக்கல. அவன் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னாரு. அவன் ஒரு விசுவாசத்தோடு என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் கூப்பிட்ட அவன் போயிட்டான். கர்த்தருடைய பிள்ளை, அப்போ கர்த்தருக்கு முதலாவது அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவர் போன்னு சொல்ற இடத்துக்கு என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளை, அவன் போவதற்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து அப்படியே போனான். இந்த இடம் தெரியல, அவன் அப்படியே போனான். அப்ப கர்த்தருடைய பிள்ளை, முதலாவது நாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார் அப்படின்னா நமக்குள்ள ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி நமக்குள்ள கிரியை. 4வது நிலையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். கர்த்தருடைய பிள்ளை, நம்மை நாம் ஆளுகை செய்யக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு ஆளுகை செய்யக்கூடாது. ஆசை ஆபாசங்களை நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த தேவன் நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதே போல ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிற வேளையில தேவ பிள்ளையில நம்முடைய ஆசீர்வாதமா இருக்கும். அதைத்தான் இருந்துச்சு. அவன் கீழ்ப்படிந்து அவன் ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு அவன் போனான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையில அவன் போய் ஆண்டவரிடத்துல அவன் தேவ பிள்ளைகளே அவன் அப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் அவன் ஆண்டவருக்காக அவன் செய்துக்கிட்டே இருக்கிறான். அவன் கீழ்ப்படிந்து அப்படியே போனான். அது ஒரு பெரிய ஒரு ஆண்டவருக்கு ஒரு ஆச்சரியமான காரியமா இருந்தது. ஏன் அப்படி இருந்ததுன்னா, அநேகர் கூப்பிட்டுருப்பாரு, அநேகர் ஆண்டவரை கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா ஆபிரகாம் போனது போல யாருமே என்ன பண்ணல, போகல. போயிருந்தா சொல்லி அல்லேலூயா. பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து அவன் காணப்படாம இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு ஆளும் செய்ததை கரெக்டா எழுதி இருக்கிறாங்க. நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பேழையை உருவாக்கினான். அப்ப தேவ பிள்ளையில எத்தனையோ பல லட்சம் கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்துல இருக்கிறாங்க. அந்த கோடியில ஒருவனாகத்தான் இந்த ஆபிரகாம் காணப்பட்டான். அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சுக்கிறேன். எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அநேகரை கூப்பிட்டு இருப்பாங்க. பதிலிக்க மாட்டான், வேதிருப்பாரு. அநேகர் ஆசீர்வதிச்சிருப்பாரு, வாங்கி. ஆனா இந்த ஆபிரகாமை ஏன் ஆண்டவர் நிறுத்தி அவர் சொல்றா, அவங்க ஒவ்வொரு அடிகளையும் கர்த்தர் எண்ணி பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். அது தேவனுக்கு மிகவும் பிரியமாய் காணப்படுகிறது. எனவேதான் ஆபிரகாமை முக்கியத்துவப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சில பொருட்களை ஒரு சில இடத்துல நம்ம வாங்குறோம்.
இந்த பிராண்ட் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இது நமக்கு பிரச்சனை வராது. எந்த காரியத்தையும் சரி, நம்ம வீட்டு காரியங்கள் காய்ந்தது எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பொருளையுமே ஒரு நல்ல ஒரு பொருள், பிரசித்தி பெற்ற பொருள் அப்படின்னா நம்ம அதை வாங்குறோம். ஏன் காரணம் என்னன்னா, அது ரொம்ப நாள் வரும், நமக்கு வாங்குற கொடுக்கிற காசுக்கு அது பெருமானம் இருக்கும். அதே போல கற்பனை ஆண்டவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து ஜனங்களிடத்துல காட்டுகிறாரு. ஏன் காண்பிக்கிறார்னா, இவனை மாதிரி நீ இருக்கிற வழியில நீ ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ அவனை மாதிரி காட்டுகிறார். இதே போல நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு அவன் என்ன பண்ணுகிறான், முதலாவது அவன் போகிறான். எப்படி போகிறான், கீழ்ப்படிந்து போகிறான். அவன் எதை சிந்திக்கிறான், எதையுமே சிந்திக்கல. அவன் போகிற இடம் என்னதென்று அறியாமல் போகிறான். அல்லேலூயா. அப்போ அவன் அறியாமல் போகிறபடினாலே கர்த்தர் அவனோடு இருக்கிறார். சொல்லுது ஆபிரகாமோட தேவன் இருந்தார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. போகிறான், கர்த்தருடைய பிள்ளைகளை போகிற வழியில பஞ்சங்கள் வருது, காப்பாற்றுகிறாரு. பிரச்சனை வருது, காப்பாற்றுகிறாரு. ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கிற வழியில கர்த்தருடைய சம்பவமே ஏராளமாக ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வருகிறது வரையிலும் கர்த்தருடைய பிள்ளை இந்த வெளிப்படுத்தல் மீதா வரைக்கும் இந்த ஆபிரகாமுடைய வார்த்தைகள் கடந்து வந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவன். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் போனான். காணாது தேசத்தை என்பதற்கு தெரியாமல் அவன் போனான். அப்போ முன்பின் யோசிக்காம நம்ம ஆண்டவருக்கு வார்த்தை கேட்டு போகிறதா அந்த அர்த்தம். இல்லையா? என்ன தருவாரு, என்ன கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம கூப்பிடுறோம், இயேசுவிடத்துல வாங்க கூப்பிடுறோம். அதற்கு ஏராளமான எதிர்ப்பு, அதற்கு ஏராளமான சட்டங்கள் உருவாக போகிறது, அதை ஏற்படுத்த போறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு அப்படி இல்லை. அவனை கூப்பிட்ட அவன் போனான். அன்னைக்கு அவனை நீ போகாதேன்னு தடை பண்ணுவதற்கு அவனுக்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. அதை அவன் பெருசா எடுத்துக்கல. அவன் என்ன சொன்னாரு, ஒரு இனத்தை, ஏன் இனத்தை சொல்றாரு, உன் ஜாதிகாரன் போண்டான்னு சொல்லுவான், உன் வீட்டாரன் போண்டான்னு சொல்லுவாரு. நீ எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணிடு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நானும் கூட கீழ்ப்படுத்து, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுத்து நாம் ஆண்டோடத்தில் வருவோம் என்றால் கட்டாயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது முதல் காரியம். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய பேரை அவன் போயிட்டான். இப்ப போயிட்டு கொஞ்சம் இடத்த சுற்றி திரிகிறான். 9வது வசனம் வாசிப்போம். 6வது வசனத்தை வாசிப்போம். 12:6. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். இப்ப சீகேம் என்ற ஒரு இடத்தை சுற்றி திரிந்து மோரே என்ற ஒரு பகுதியில் என்ன பண்ணுகிறான், அவன் வந்து அங்க சமபூமியில வந்தான். அந்த காலத்துல அங்கே கானானியர்கள் இருக்கிறாங்க. இவன் மோரே என்ற ஒரு இடத்துல வந்துட்டான். வந்த உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்கேவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்ப கர்த்தருடைய பிள்ளைல முதலாவது மூலையில இருக்கிறான். அங்கேயும் கர்த்தருக்கு என்ன பண்ணுகிறான், ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அப்போ அதிலிருந்து அவன் போகிறான். போயிட்டு என்ன பண்றான் பாருங்க, அவன் பெத்தேலுக்கு கிழக்கே போய் பிள்ளைகளே அங்கே பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுகிறான், அங்க ஆண்டவரை ஆராதிக்கிறான். அல்லேலூயா. வழிபடுகிறான், தொழுது கொள்ளுகிறான். அப்படின்னா இந்த ஆபிரகாமத்துல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, ஆண்டவரை மிகவும் அதிகமா நேசிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. அவன் நேசித்தபடினால அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய கீழே அவன் அங்க தொழுது கொள்கிறான். எங்கெங்கெல்லாம் போகிறானோ அவன் போகிற இடத்துல முதல்ல அவன் சேர்ந்து அவன் பலி செலுத்துகிறான். அல்லேலூயா. பலி செலுத்துவது ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு பிரியமானது. அந்த காலத்துல அவன் ஆடுகளை மாடுகளை வெட்டி அவன் பலி செலுத்தி பறவைகளை எல்லாம் வெட்டி ஆண்டவருக்கு கைகளெல்லாம் கொடுத்து தன்னை அவரை பிரியப்படுத்த முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறான். அவன் செலவு செய்வதற்கு அவன் தயங்கல் ஆண்டவருக்காக. அல்லேலூயா.
பலிபீடம் கட்டினா பிரயாசம் உண்டு, சும்மா சாதாரண பண்ண முடியாது. அப்ப தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக அவன் பிரயாசப்பட்டு அவன் பாடுபடுகிறான். அதுல அவன் ஆண்டவருக்காக அவன் சில காரியங்களை அவன் செய்கிறான். அல்லேலூயா. பலி செலுத்துகிறான். பலியிட்டு அவன் ஆண்டவரை அவன் தொழுது கொள்ளுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்ம அதிகமாக ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதிகமா சேவிக்கணும். நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படல? அவன் செலவு பாருங்க, அவன் பலிபீடத்தை கட்டுகிறான். பின்னாடிதான் பல வருடங்கள் கழித்துதான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து மிகவும் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது அவர் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு போகிறான். போகிற இடத்துல அவன் சும்மா இருக்கல, ஆண்டவர் தொழுது கொள்ளுகிறான். அல்லேலூயா. நம்ம எங்க பாருங்க, நாகப்பான் சொல்றான், நான் இனி அந்நிய தெய்வத்தை நான் வழங்குவதில்லை, நான் கர்த்தரை தான் நான் தொழுது கொள்வேன். இந்த கர்த்தரை தொழுது கொள்வதற்கு இந்த இஸ்ரவேலின் தேசத்தில் இருக்கிற மண்ணை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன், அதற்கு ஒரு பலிபீடத்தை நான் கட்ட போறேன்னு சொன்னான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? என்ன அதிகமா ஆராதிக்கணும், அதிகமா தொழுது விடணும், வீட்டுல செபிக்கணும், சபையில கூடி செபிக்கணும், எந்தெந்த ஜெபம் எல்லாம் வரணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு அது ஒரு கருவியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நம்முடைய பலிகள் ஆண்டவருக்கு கொடுக்கிறது. இவைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க யோசிக்க கூடாது, அதை எதிர்பார்க்க கூடாது. அவன் எதையுமே கர்த்தர் கொடுப்பார் எதிர்பார்க்கல, எதிர்பாராமலே அவர் கொடுத்தார். அப்படியே தான் தன்னுடைய குமாரனையும் கூட அவன் பலியாக செலுத்தினான். அல்லேலூயா. எபிரேயர் 11:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே அவன் என்ன பண்ணான்னா, ஒரு விசுவாசத்தோட கர்த்தரை பிள்ளைகளை அவன் ஆண்டவரிடத்துல அந்த கர்த்தரை இந்த ஈசாக்கை பலியாக அவன் செலுத்தி விட்டான். அவன் பலி செலுத்துவதில் தன் மகனையே கர்த்தருக்கு பலி செலுத்துவதில் கூட அவன் பயப்படல. அப்ப அவன் எவ்வளவு ஆராதிக்கிறதுல, ஆண்டவரை பிரியப்படுத்துவதில் அவன் எவ்வளவு ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கிறான், ஆர்வமா இருந்திருக்கிறான், உற்சாகமா இருந்திருக்கிறான். வாசிப்போம் 12-19 வாசிங்க. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். 19 வாசி. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கு என்ன பண்ணான்? பலியாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஈசாக்கு என்ன பண்ணான்? பலியாக ஒப்பு கொடுத்தான். சோதிக்கப்பட்டான். பாருங்க, ரொம்ப பெரிய காரியம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்றான். உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றான். காரணம் என்ன? ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆண்டவர் மேல ஒரு கொள்ளை அன்பு அவனுக்கு காணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை நீடுவே, இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை நீடுவே, என்ன பொருளிடாகும், என்ன பொருளிடாகும், என்னை நோக்கியும் உமக்கடிக்கிறே, என்னை நோக்கியும் உமக்கடிக்கிறே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற இந்த காரியங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? அவன் அந்த காலத்தில் யோசித்திருப்பான். நான் யாரோ ஒரு மனிதன், ஒரு குரல் எனக்குள்ளே கேட்கிறது, நான் கர்த்தர் பேசுகிறேன் என்று ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அந்த குரலை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அவன் ஆனந்த பரவசம் அடைந்தான், அவன் பெரும் இன்பத்தை அடைந்தான். அவன் உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் போகிற இடம் என்னவென்று தெரியாமல் போகிறார். இப்படி என்னை அழைத்த தேவனுக்கு நான் அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண்டவரை நான் தொழுது கொண்டு இடைவிடாமல் அவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை ஆராதிப்பதிலே அவன் மிகவும் மன உற்சாகம் கொண்டான். அவனுக்குள்ளே ஒரு ஆர்வம் கொந்தளித்து எழுகிறது. அதற்காக அவன் எவ்வளவு செலவானாலும் அதை பற்றி பயப்படவில்லை, அதை பற்றி யோசிக்கவில்லை. ஆண்டவருக்கு அவன் பலிபீடம் கட்டி பலிகளை செலுத்தி தேவனை அவன் தொழுது கொண்டான். கர்த்தருடைய
தேவனுடைய நாமத்தை அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிப்பதிலே, ஆண்டவரை தொழுது கொள்வதிலே, ஆண்டவருக்கு பலியிடுவதிலே, கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம ஒருபோதும் நம்ம தயங்க கூடாது. எனவேதான் ரோமர் 12:1 சொல்கிறாரு, அப்படி இருக்க சகோதரே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை குறித்து என்ன பண்ணுகிறேன், நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை, தொழுகை, வழிபாடு, தொழுது கொள்வது. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை, இதுதான் புத்தி உள்ள தொழுகை அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் புத்தியா தொழுது உங்களுடைய சரீரத்தை. அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை ஆபிரகாம் காலத்துல அப்படிப்பட்ட பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். ஆனா இப்போ அந்த பலியை தள்ளி விட்டார். அல்லேலூயா. எனக்கு நீ ஆடு கொடுக்காத, மாடு கொடுக்காத, எதையும் பலியிடாத, உன்னையே பலியாக செலுத்து, உன்னையே அர்ப்பணித்து விடு, உன்னையே எனக்கு கொடுத்து விடு. அல்லேலூயா. நம்முடைய குமாரனை கூட கேட்கல. அன்னைக்கு ஆபிரகாமை சோதித்து குமாரனை கூட கேட்டாரு. இப்போ கர்த்தருடைய பிள்ளை, ஏன்னா அநேக தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை கூட பிற்காலத்திலே பலியிடுவதற்கு துணிந்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொன்ன இதை பார்த்து அநேக தங்களுடைய தெய்வங்களுக்கு தங்களுடைய பெற்ற பிள்ளைகளையே பலியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, ஆனால் தேவனோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்பதை தேவன் அறிந்து கிறிஸ்துவை பலியாக நமக்கு ஒப்புக் கொடுத்து அந்த பலியை இட்டதனாலே இனி எந்த பலியும் செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இந்த நாம் நம்முடைய சரீரங்களையே தேவனுக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கும்படிக்கு தேவன் நியமித்தார். அல்லேலூயா. எனவே அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. என்ன தவறான பலிகள் வருகிறது, தவறான பலிகளை செலுத்துகிறாங்க, விருப்பத்தை அவங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி பலிகளை செலுத்துகிறாங்க, தேவனுக்கு விருப்பமான பலிகளை செலுத்தல. இப்ப தேவன் விரும்புகிற பலி என்ன? ஆபிரகாம் அவருடைய குமாரனை கொடுத்தான், அதை தேவன் அங்கீகரித்தார். தேவனுடைய பிள்ளை, இப்பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளை பலியா கொடுத்தா ஆண்டவர் அதை ஒப்பு கொடுக்க விரும்ப மாட்டார், நம்மையே கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் சரீரங்களை வாசிப்போம். 12:1 அதிகாரம். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக எப்படியாவது செத்துருவேன் இல்ல, நம்ம பரிசுத்தமும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வாசிப்போம். பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள தொழுகை. அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் எப்படி தேவனை தொழுது கொண்டானோ அதே போல இந்த கிறிஸ்துவின் காலத்திலே, இந்த இரக்கத்தின் காலத்திலே, கிருபையின் காலத்திலே, இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பின்பு இந்த காலத்திலே செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை நம்ம இப்படிதான் செய்யணும். அதை எப்படி செய்யணும்? ஆபிரகாம் பிரயாசப்பட்டு செய்ததை போல நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதை பார்க்கலாம், இது மேலான காரியம். அது ஒருவேளை தன்னுடைய சம்பாத்தியத்தினால தனக்கிட்ட இருக்கிறதை எடுத்து அவன் கொடுத்து அதை நிவர்த்தி செய்யலாம். இப்ப ஆண்டவர் நம்மையே பலியா கொடுக்கிறாரு, நம்மையே பரிசுத்தமான ஜீவ பலியாக தேவ ஒப்பு கொடுக்கப்படி கேட்கிறார். அல்லேலூயா. பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாக புனிதமாக தேவ பிள்ளைகளை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் என்ற அந்த உண்மை வழிபாட்டை தேவன் கொடுத்த காலத்திலே கொண்டு வந்தார். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய இந்த தொழுகை, இந்த வழிபாடு, இந்த ஆராதனை என்பது ஆபிரகாம் செய்தார், அதை நாமும் செய்ய வேண்டும் என்பதை இந்த புதிய காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு செல்வதை சேர்க்கிறவர்களே கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வதற்கு காரணம் அவனுடைய தொழுகை, அவனுடைய ஆராதனை, அவனுடைய வழிபாடு. நம்முடைய வழிபாடுகளை கூட தேவனுக்கு பிரியமா நம்ம ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி நடக்கிற வேலை கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வாதத்தை நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. அலட்சியப்படுத்தக் கூடாது. கர்த்தர் நமக்கு நியமித்த காரியங்களை நம்ம அப்படியே செய்கிற வேலையில கர்த்தர் நமக்கு மேன்மேலும் நம்ம சீமானா மாற்றிக்கிட்டே இருப்பாரு. அதுவரைக்கும் நம்ம ஆண்டவர் சொல்றது நம்ம கீழ்ப்படியணும்னா அநேக தடைகள், அநேக காரியங்கள் நமக்கு நிறைவேறாது. அது தடையிட்டே போகும். அல்லேலூயா. 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. இல்ல கர்த்தருடைய அதை நம்ம எவ்வளவு சீக்கிரமா நம்ம செய்யறோமோ அவ்வளவு சீக்கிரமா அவருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தள்ளக்கூடாது, யோசிக்க கூடாது. நம்ம எதையுமே யோசிக்க. அதே போல கீழ்ப்படியறதுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யணுமா நம்ம யோசித்தா செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம்.
அவங்க செய்யலையே ஒரு பலவிதமான காரியம். ஆனா அதை யோசிப்பதற்கு இடம் கொடுக்கல. அவன் எதையுமே யோசிக்காம சிந்திக்காம அவன் புறப்பட்டு போனான். இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை யாரையும் அவனை பலி செலுத்த சொல்லல. அவன் தன்னுடைய மனதில் ஏற்பட்டபடி ஆண்டவருக்கு என்ன பண்ணுகிறான்? பலி செலுத்துகிறான். இப்படி எல்லாம் செய்வதை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் நிருபத்துல 3வது அதிகாரம் 6வது வசனத்துல வரும் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி முழு நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். விசுவாசத்திலே வல்லவரானார். ஆகையால் அது அவர் நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசம் அவனுக்கு என்ன பண்ணப்பட்டதா? நீதியாகும். அப்ப அந்த விசுவாசத்துல அவன் பெரியவனானான், வல்லவனானான். அல்லேலூயா. எந்த வசனத்தை வாசிச்சா? கலாத்தியர் தானே? ரோமர் 4:21. அப்போ தேவ பிள்ளைகளே, அவன் விசுவாசத்துல வல்லவனான், அவன் விசுவாசத்துல பெரியவனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம என்ன பண்ண தெரியுமா? நம்ம விசுவாசத்துல பெரியவனா மாறணும். அல்லேலூயா. வல்லவனா மாறணும். நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம ஒரு சாதாரண ஒரு ஜெபத்தை ஜெபித்து ஜெயம் எடுக்கிறதுக்கு நம்மளால முடியல. அல்லேலூயா. சாதாரண ஒரு தேவை, நம்ம தேவை நிறைவேறலன்னு நம்ம பிரசங்கியார மாத்திரம், ஊழியக்காரங்களை மாத்திரம், எத்தனையோ பேரை மாத்தி மாத்தி பார்க்கற இந்த நேரத்துல கொண்டு வரலாம். ஏன்? நம்முடைய பிரச்சனை மாறல, நம்முடைய வேதனை மாறல, நம்முடைய துன்பம் மாறல. ஆனால் அநேக விசுவாசத்தோடு இயேசுவை தொட்டார்கள், சுகமானாங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு வந்தாங்க. என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல வீட்டுக்கு வர வேண்டாம். அவன் சொன்ன, நீ போகலாம், உன்னுடைய வேலைக்காரன் எப்படிமா உழைத்திருப்பான்னு சொன்ன. அந்நேரம் அவனுடைய வியாதி அவனை விட்டு என்ன பண்ணலாம்? இப்படி ஏராளமான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அனுபவங்கள், இப்படிப்பட்ட சாட்சிகள் அவன் கேள்விப்படாத காலத்திலே முதலாவது தேவனை விசுவாசித்த ஒரு மனிதர் யார்? ஆபிரகாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தேவனை விசுவாசித்து விசுவாசத்தில் என்ன பண்ணானா? வல்லவனானா. அந்த வல்லவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய சரீரம் செத்தது என்றும் அவனுடைய சாராளின் கற்பம் செத்தது என்று வாசிப்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் அவனுக்கு பாருங்க, ஏறக்குறைய அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? 100 வயது. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் சாராளுடைய சரீரம் செத்து போனதை என்ன பண்ணிட்டு இருந்தான்? சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கற்பமும் என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு. அத அவன் என்ன பண்ணாம இருந்தானா? என்ன ஆகுதா நினைச்சு பார்க்கல. அது ஏன் நினைச்சு பார்க்கலன்னா, எண்ணி பார்த்தேன்னா அது நம்மோட போராடும். அல்லேலூயா. நம்முடைய மனமே நமக்கு என்ன இருக்கும்? எதிரியா இருக்கும், போராடும். இது கிடைக்குமா? முட்டாள் பேசுறிய, வயசு 100, சாராளுக்கு என்ன 90, அவன் கற்பம் செத்து போயிடுச்சு, இனி உண்டாகுமா? அநேகருக்கு ஒரு சில, நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, ஒரு அநேக காரியங்களுக்கு தடையா இருக்கக்கூடியது நமக்குள்ள ஒரு வாக்குவாதம் தர்க்கம் நடந்துகிட்டே இருக்கு. இல்லையா? எனவே தான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாய், விசுவாசிக்கிறவன் எல்லாம் கொடு. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இவ்வளவு ஆபிரகாம பேசுறோம், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வாதம். ஆனா நமக்குள்ள விசுவாசம் என்னாகாது? கிரியேஷன். ஏதோ நம்ம ஒரு சில நேரத்துல கூட்டங்களை போறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அந்த நேரத்துல தேவன் தற்செயலா நம்மகிட்ட இறங்கி ஏதோ நம்ம பார்த்து ஒரு ஊழியக்காரனுடைய விசுவாசத்தின்படி ஒரு சில காரியங்கள் நமக்கு நடக்கிறது. இல்லையா? ஆனா யாருடைய உதவி இல்லாம ஆண்டவர் நேரடியாக பிரதட்சணமாக ஆபிரகாமோடு இடைபடுகிறார். இல்லையா? எனவேதான் விசுவாச மார்க்கத்தார், கலாத்தியர் சொல்றாரு, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுகிறாங்க? ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. வாசிக்கும் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை தெரிவிக்கிறேன். மேலும் தேவனை விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று. போதுமா? அந்த இந்த வசனத்தை மாத்திரம் வாசி. அந்தபடி வாசி. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர் சொன்னாரு, உனக்குள்ள பூமியில் இருக்கிற வம்சங்களை என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கணும். எதுக்கு சொன்னாரு? அந்தபடியே என்ன பண்ணாரு? விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அப்ப எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க? இவன் என்ன பண்ணா? விசுவாசத்துல அவன் என்ன பண்ணா? அவன் பலவனா, அவன் பலகீனமா இருக்கல.
விசுவாசத்தை அவன் சோர்ந்து போகல. தன்னுடைய சரீரம் செத்து போறது என்னல்ல, சாராளுடைய கற்பம் செத்து போறது என்னல்ல, அவருக்கு ஒரே ஒரு குறி என்ன இருக்குதுன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவனோடு பேசின அந்த பேச்சு தான் அவனுக்கு கிரியை செய்ய. ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லிட்டார், உனக்கு குழந்தை தருவேன், உனக்கு குமாரனை கொடுப்பேன், சாராளுக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகத்துடைய வார்த்தையில இல்ல, எனக்கு வயசாயிடுச்சு, டாக்டர் சொல்லிட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கலாம், டாக்டர் சத்தம் தான் நமக்குள்ள குறிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. யூடியூப்ல அதுல இதுல எல்லாம் பார்த்து போட்டு குடஞ்சி நேரத்தை வீணாக்கி ஜெபிக்காம கர்த்தருடைய பிள்ளைகளை அங்க எந்த சத்தம் துணிக்கன்னா கர்த்தருடைய சத்தம் நமக்குள்ள துணிக்காது. அல்லேலூயா. இதான் இன்னைக்கு நடக்கிற சம்பவம், இதான் இன்றைக்கு உலகத்துல நடக்கிற சம்பவம், இதான் இன்றைக்கு உலகத்துல இருக்கிற காரியங்கள்லாம். இன்னைக்கு ஆண்டவருக்கு வந்துட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், விசுவாசமா இருக்கிறார், விசுவாசம் இல்ல ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கிறாங்க. ஆபிரகாம் தன்னுடைய கற்பம் செத்தது எண்ணல, தன்னுடைய வயசாச்சு உண்மைதான். ஆனா அவன் என்னல அதை நினைக்கல, இனி எனக்கு கூடுமா இல்ல, தேவனால் கூடாது ஒன்றும் இல்ல. அவனுடைய விசுவாசம் செத்து போகல, அவனுடைய விசுவாசத்துல அவன் பலகீனமா இருக்கல. அவன் விசுவாசத்துல எப்படி பண்ணானா, நல்லவனா பண்ணான். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம விசுவாசிக்கிறோம், சர்ச்சைக்கு வர்றோம், ஊழியம் செய்கிறோம், நம்ம அநேகருக்கு விசுவாசத்தை சொல்லுகிறோம். ஆனா நம்மளுடைய விசுவாசம் செத்து போயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசத்துல வல்லவனா மாறணும். அந்த விசுவாசத்துக்குரிய காரியங்களை நம்ம செய்துகிட்டே இருக்கணும். ஒரு விசுவாசத்தை மற்றொரு விசுவாசியை வளர்ப்பதற்கு, நம்முடைய விசுவாச உலகத்தை ஜெயிப்பதற்கு இதை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை வல்லமையா கிரியை செய்து கொண்டே இருக்கணும். ஆபிரகாமத்தில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், ஆபிரகாமுடைய விசுவாசம் அழிந்து போன விசுவாசம் அல்ல, செத்து போன விசுவாசம் அல்ல, உதவாத விசுவாசம் அல்ல, ஜெயமெடுக்காத விசுவாசம் அல்ல. அவனுடைய விசுவாசத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அவன் ஜெயமெடுத்த ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அவன் ஜெயமெடுத்த விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தர் அழைத்தார், நம்மை அழைத்ததை போலத்தான் அவரையும் அழைத்தார். ஆனால் இந்த ஆபிரகாம் தேவனிடத்திலே அவன் விசுவாசமாயிருக்கல, ஒரு பூர்ண நம்பிக்கையோடு இருந்தான், நிச்சயத்தோடு இருந்தான். கர்த்தர் சொன்னதை அவர் செய்வார். அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய பிள்ளை, அவனுடைய விசுவாசம் நமக்கு தேவை. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவை. நம்ம விசுவாச வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதே விசுவாச பாதையில் தான் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு எதை கொடுத்தாரோ அதை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார், அதை நமக்கு தரப்போகிறார். ஆபிரகாமுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், அதை நமக்கு தரப்போகிறார். ஆபிரகாமுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்தார், அதை நமக்கு தரப்போகிறார். ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்தார், அதை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் நாம பெற்று நம்ம பரலோகத்தையும் பெற்று ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில நீங்கள் ஒருவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்க சோதித்து பாருங்க. கிறிஸ்துவுக்கு எதிரா, தேவனுக்கு எதிரா, இயேசுவுக்கு எதிரா அந்த விசுவாசம் கிரியை செய்கிறதா? ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் பயப்படாத, இவைகளில் என்னை விடுவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். மற்றவங்க சொல்லலாம், சாரோட பார்த்து ஆண்டவர் நம்பி வந்தா இத்தனை வருடாய் இந்த வயசுல குழந்தை இல்ல, இனியா பிறக்க போகிறது. ஆமா, கற்பனை அநேகர் நம்ம பார்த்து நம்மள நிந்தித்து இனி உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லிட்டு நமக்கு ஒரு முடிவு உலகத்தார் கட்டுவாங்க. பாத்தீங்களா? அன்றைக்கு தான் தேவன் எழுப்புகிற நேரம். அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை பார்த்து இவ்வளவுதான் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. என்னை பொறுத்தவரையில நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு ஆணித்தரமா சொல்றேன், அங்குதான் உங்களுக்கு உயிர் தருவது ஜீவனமான நாள். அல்லேலூயா. அன்றைக்கு தான் யாரெல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப அடிமட்டமா பேசுறாங்க, அன்றைக்கு தான் நீ உயிரோடு எழுப்புகிற நாள். அல்லேலூயா. உங்க எல்லா காரியத்தையும் கிறிஸ்துவுக்காக எழுப்பு, விசுவாசித்து தைரியமா எழும்பு. தேவ அற்புதத்தை அந்த நாளில் அந்த நிமிடத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு வல்லமையாக கிரியை செய்வார். அல்லேலூயா. இன்னும் அதிகமா 1000 மடங்கு கர்த்தரோடு கூட அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன்னை மற்றவங்க ஒதுக்கி நிந்தித்து புறக்கணித்து உன்னை ஒடுக்கி இது உனக்கு நடக்காது, நீ வரவே வராது என்று சொல்லுகிற நேரம் தான் நீ மனஸ்தாபப்படுகிற நேரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட நிர்பந்தம், இப்படிப்பட்ட காரியம் ஏன் எனக்கு நடக்க வேண்டும்? ஏன் நான் ஆண்டவரிடத்தில் தேடக்கூடாது? உன்னை தெரியாமலே, உன்னை குறித்து எண்ணாமலே நீ ஆண்டவரோடு ஜெபிக்கிற நேரம். அல்லேலூயா. உன்னை மறந்து உன் வேதனையிலே அந்த வேதனையை மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்க 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 கர்த்தருடைய அற்புதத்தை
செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி செபித்திருப்பார், வேண்டியிருப்பாரு, எப்படி அவர் பலியிட்டிருப்பாரு. ஆண்டவரே நீர் எனக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லிதே, நான் சொல்றேன் இது எலியேசருடைய மகன் ஆண்டவர் ஒத்துக்கொள்ளல, இது இஸ்மவேல் என் மகனா இருப்பான் ஆண்டவர் ஒத்துக்கொள்ளல. சாராயினுடைய கர்ப்பத்துல பிறக்கிறவனே உனக்கு உனக்கு மகன், உனக்கு சுதந்திரவாளி என்று தேவன் தீர்த்தமாய் தீர்மானத்தை சொன்னாரே, அதை சொல்லி சொல்லியே கர்த்தர் துதிப்பார், அவர் பரிசெலுத்தியிருப்பார். அல்லேலூயா. எண்ணியே எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் உயர்வே இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் உயர்வே இயேசுவின் நாமமே. துதி செய்வாய், உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உன்னை அவர் தாசனுக்கு செய்யவர், உன்னை அழைத்தவர் உன்னை தேவன் அவர் தாசனுக்கு செய்யவர். துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தகுதியனே, இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தகுதியனே, இயேசுவின் நாமமே. துதி செய்வார். இதையும் நாம ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொண்டு நம்ம துதி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்போம். கர்த்தருடைய எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம், கர்த்தருடைய காரியத்தை பார்ப்போம். தேவன் என்ன அழைத்தார், அவர் என்ன அழைத்திருக்கார். உன்னை அழைத்த தேவனை நோக்கிப்பார். உனக்கு எதிராக எழுபது ஆயுதங்கள், பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம். உன் சரீரத்தில் வியாதி வரலாம், உன்னை மேற்கொள்ள மரணம் வரலாம், ஒன்றுக்கும் பயப்படாதே. அல்லேலூயா. தேச உயிரோடு இருக்கிறார், அற்புத தேவன் உயிரோடு இருக்கிறார், அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோது உன்னை விட்டு விலக மாட்டார். அவருடைய வழியில நீ நடக்கிற போது, நீ நடக்கின்ற சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில நீ கை கொள்ளுகிற போது, இன்றைக்கு நீ எழுதி வைத்துக் கொள், நீயும் ஒரு ஆபிரகாம் தான். அல்லேலூயா. நீயும் ஒரு சாராய் தான். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உனக்குள் இருக்கிற போது, நீங்கள் என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்களும் என்னிலும் இருக்கிற போது, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இதயத்துல, உங்களுடைய தியானத்துல, எண்ணத்துல இருக்கிற போது, நீங்கள் எவைகளை இயேசுவின் நாமத்திலே பிதாவிடத்திலே கேட்கிறீர்களோ அத்தனையும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததை போல உங்களையும் கொடுத்து விசுவாச மார்க்கத்தாராகிய உங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க, அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அந்த அற்புதத்துல இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் அசதியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொள்ளணும், அதை நீங்க விடக்கூடாது, அதை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை அவருக்குள்ள பெரிய விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அந்த விசுவாசமா இருக்கும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கணும். அப்ப விசுவாசம் இல்லாமல் ஒருவன் ஒன்றையும் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப விசுவாசம், அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும், வல்லமை உள்ளதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும், ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் எண்ணிட்டு இருக்கணும், மற்றதை எண்ணி பார்க்க கூடாது. அல்லேலூயா. அவன் வேற எதுவுமே என்னல்ல. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகினா, விசுவாசிகளாகினா, மற்றவங்க அநேகர் பேசுவாங்க, சாத்தான் மற்ற மனிதர்களை கொண்டு பேசுவான், மற்ற மனுஷர்களை கொண்டு பேசலாம். கர்த்தருடைய பிள்ளை ஒன்றையுமே கேட்காத. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்ற, ஆண்டவர் என்ன சொல்ற, வேதம் என்ன சொல்றது, அதை மாத்திரம் நீ கவனித்து பிடித்துக் கொண்டு நட, கர்த்தருக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. உன்னை எவ்வளவு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணுமோ, எவ்வளவு ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தணுமோ, ஆண்டவருக்காக நீ என்ன செய்யணுமோ அது எல்லாவற்றையும் செய்யும். ஓட்டத்தை தொடங்கிட்டே கர்த்தர் முடிவிலே உள்ள பெரிய மனுஷனா மாற்றுவார். அல்லேலூயா.
கர்த்தர் விரோதமா பாவம் செய்யாது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்காது, கர்த்தருக்கு முரட்டாட்டம் பண்ணாத. தேவன் ஆபிரகாமை போல உன்னை நடத்த விரும்புகிறார், ஆபிரகாமை போல உன்னை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார், ஆபிரகாமை போல உனக்கு கொடுக்க விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், உன்னை சகல காரியங்களில் உன்னை விருத்தியடைய பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ உத்தமனாய் என்று சொல்றார். 17:1 பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே நீ எப்படி இருக்க வேண்டும்? ஆபிரகாம் வாசிங்க 17ஆம் அதிகாரத்துல. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு. எனக்கு முன்னாக நடந்து எப்படி இரு? உத்தமனாய். நம்ம பார்த்து சொல்றாரு, நான் பரிசுத்தர், அதனால நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க? எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா நடந்து கொள்ளுங்க சொல்றாரு. அப்படியே பிள்ளைகளே, ஆண்டவர் அநேக காரியங்களை ஆண்டவர் ஆபிரகாம் எதிர்பார்த்தாரு. அத ஒவ்வொரு நேரத்திலும் அவன் நடக்க அவனுக்கு ஒரு தவறு பண்ணலாம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக என்ன பண்ண? உத்தமனாய். அவன் ஆண்டவர் சொன்ன பிறகு எனக்கு குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கேத்து வாழ்ந்ததுல ஆகாரத்துல பகவான் குழந்தை கிடைக்குது. ஆனா ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். எனவே தன் வாழ்க்கையில ஒரு சில தவறுகள் காணப்படுகிறது, அவன் தெரியாமல் செய்கிறான். அந்த காரியத்தை கர்த்தர் சொன்னாரு, அதை நீ விட்டு விடு. எனக்கு முன்பாக நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்ய என்னால முடியும், நான் சர்வ வல்லவர். எனவே நீ தவறான காரியங்களுக்கு நீ போயிடாத. அல்லேலூயா. அவன் சொல்றாங்க போகாத, அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு போகாத. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ என்ன பண்ணு? உத்தமனாய், பரிசுத்தமாய், உண்மையாய், ஒழுக்கமாய் அப்படின்னு சொல்ற. உத்தமனாய். அல்லேலூயா. உனக்கு குற்றம் சாட்டப்படக்கூடாது. உனக்கு உத்தம வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்க, பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்க. அதை ஆபிரகாம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளை குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாக தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். ஆனால் அவரை குறித்து அவருக்கு கேட்க மனைவி இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் காரியங்கள் நடந்தாலும் தேவன் அவரிடத்துல வந்த உடனே அவைகள் எல்லாவற்றையும் விலக ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்றைக்கு நம்மிடத்துல இடைப்பட ஆரம்பிக்கிறாரோ அன்றிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களில் இருந்து நம்ம விலகி வர ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. எனவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம சர்ச்சை வர ஒரு சில காரியங்கள் எல்லாம் நம்ம இதை நீ செய்யாது, இப்படி வராது அப்படின்னு நம்ம கண்டிக்கிறதுக்கு காரணம், தேவ பிள்ளைகளை ஒரு ஒழுக்கத்தை, ஒரு உத்தமத்தை நம்ம பார்க்கிற வேளையில மற்றவங்க அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் உத்தமமாக அவர் நடந்து கொண்டார். அந்த உத்தம வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் இருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தைக்கும் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்திற்கு விலகி இருக்கிறீங்களா? அநியாயத்துல ஒருவேளை இந்த உலக காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறீங்களா? வேண்டாம். இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், எனக்கு முன்பாக என்ன பண்ண? உத்தமனாய். நீங்க ஆண்டவருக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, ஊழியத்துக்கு முன்பாக, தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக, மற்ற விசுவாசிகளுக்கு முன்பாக, உலகத்தாருக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கணும்? உத்தமனாய். நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணா, நம்ம சர்ச்சில இருந்து நம்ம யாராவது பார்க்க போறாங்களா, நம்ம ஏதாவது பண்ணலாம்? இல்ல, ஆண்டவர் பார்க்கிறாரு, மற்றவங்க உலகத்தார் பார்க்கிறாங்க. எந்த இடத்துல நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற உத்தமர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எனவே இந்த உத்தம வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழணும். பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கையை நம்ம வாழணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்ததை போல நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்கிறார் 17:10 சொல்கிறாரு, எனக்கு உனக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு உன் சந்ததிக்கு நடுவே நான் என்ன பண்ணுவேன்? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி வாசிப்போம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளையும் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்தசேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை அடையாளமாய் இருக்கும். உங்களின் தலை இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு அருமையான இந்த சொன்னா என்னுடைய குழந்தைங்க அந்த ஊருக்கு போற இடத்துல அது வீங்கி போகுது, அது பெருசாகுது, வீங்கிடுது அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் விருத்த சேதத்தை எதிர்கொண்டு பண்ணார்னா இப்படிப்பட்ட உபாதைகளிலிருந்து தப்பித்து அல்லேலூயா தப்புவித்துக் கொள்ளப்படிதான் இந்த விருத்த சேதனத்தை அன்றைக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க பரிசுத்தமானவங்கன்னு சொல்லிட்டு எண்ணி நாங்க மேன்மையானவங்க யூதர்கள் இருந்தாங்க. ஆனா அது தவறா முடிந்தது. ஆனா கர்த்தருடைய பிள்ளையில இந்த விருத்த சேதனம்
சொன்னா ஆண்டவருடைய சட்டதிட்டங்களை நம்ம கைக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அந்த தேவனுடைய படைப்புல ஏதோ அது தேவையற்றதாக தேவன் காண்கிறார். அல்லேலூயா. அப்ப அதை நீக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப கற்பனைக்குள்ளே பாருங்க, இயேசு கிறிஸ்து முதலாவது யோவான் ஸ்நானகர் பிறக்கிறார். லூக்கா 1:59. அடுத்த பின்பாக இயேசு கிறிஸ்து லூக்கா 2:21. இந்த வசனங்களை நீங்க பார்க்கிற வேளையில அவர்களை பிறந்த 8ஆம் நாளிலே அவர்கள் விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அங்கே ஆலயத்துக்கு வருகிறார்கள். வாசிப்போம். முதலாவது 1:59 வாசிங்க. லூக்கா 1:59. பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதின் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்றும் பெயரிட போனார்கள். அப்போது இப்ப பாருங்க, யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது அதே இதுல இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவாங்க. 2:21 வாசிங்க. பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உட்பவிக்கிறதுக்கு முன்னே தேவத்தினால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அப்போ இப்ப இயேசு கிறிஸ்துவையும் 8ஆம் நாள் கொண்டு வராங்க, விருத்த சேதனம் பண்றாங்க. இல்லையா? அப்ப பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய அந்த வாக்குறுதிய இவங்க எவ்வளவு பிற்காலத்துல பல ஆண்டுகள் கழித்து கூட அதை என்ன பண்றாங்க, பின்பற்றுறாங்க. அல்லேலூயா. அதை விட்டு விடல, இப்படியே அவங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுல கட்டாயமா இருக்கிறாங்க. நாங்க விருத்த சேதனம் உள்ளவங்க. இன்றைக்கும் அவர்களுக்கு ஒரு மேன்மை என்னன்னு சொன்னா, நாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு மகா மேன்மையோடு கூட அவர்கள் இன்றைக்கு வாழுகிறார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம், அந்த ஈஸ்வரியர்கள் எல்லாரும், ஈசாக்கு எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாங்க கட்டளைப்பிலே. ஆனால் கட்டளைப்பிலே இந்த விருத்த சேதனத்தை கூட இந்த கடைசி காலங்களிலே இயேசு கிறிஸ்து காலங்கள் முடிந்து தேவனுக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய நாட்களிலே இந்த விருத்த சேதனத்தை அவர் விட்டு விட்டார். அல்லேலூயா. கலாத்தியர் 6:15 சொல்றாரு, மாம்சத்தின்படி விருத்த சேதனம் உடையது விருத்த சேதனம் அல்ல என்று சொல்லி சொல்லுகிறார். வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்படின்னா நம்ம இந்த இதெல்லாம் விட்டுட்டார் ஆண்டவர் விருப்பம். அல்லேலூயா. புது சிருஷ்டி. அப்படின்னா பாவம் செய்யாத ஒரு மனுஷன் தான் காரியம் அப்படின்னு சொல்றாரு. அவன் தான் தேவை. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, இப்போ விருத்த சேதனம் பண்ணிட்டேன், அதனால நான் கட்டளைக்குள்ள நான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளேன்னா இப்போ சொல்கிறாரு அது ஒரு கூடாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிற போது அவர் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவன் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அல்ல, அவனுடைய பிரமாணத்தின் ஆண்டவர் நியமித்தார், அவரை செய்தார். ஆனால் ஆண்டவர் அவனை அழைக்கிற போது அவன் விருத்த சேதனம் இல்லாதவனை தான் அழைத்தார். அல்லேலூயா. ஆனால் இதை இப்போது கட்டளையிலே நம்ம புது சிருஷ்டி. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒழிந்த எல்லாம் ஒரு புது சிருஷ்டி, புது மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வரணும். கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அவர் புதிய மனுஷனாக மாறணும். என்ன புதிய மனுஷனா மாறணும்? ஆண்டவர் அநேக காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆபிரகாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்துல சொன்னாரு, நீ விக்கிரகங்களை தொழுது கொள்ளக்கூடாது, விக்கிரகங்களை நிறுத்தக்கூடாது, சிலைகள் நீ உண்டு பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் சொன்னாரு. இப்படி ஏராளமான காரியங்கள் அவங்களுக்கு நிபந்தனைகள் தான், நீ சாப்பிடணும், இப்படிதான் நீ இருக்கணும், இப்படிதான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை அவங்களுக்கு போதித்தார். அப்ப கற்பனை பிள்ளையில அதுல ஒன்று விருத்த சேதனம். ஆனா கற்பனை பிள்ளையில இவைகள் அந்த விருத்த சேதனத்தினால மனிதன் பரிசுத்தம் அடையவில்லை, பூரணம் அடையவில்லை. அவனுக்கு தேவனுடைய நிறைவான வளர்ச்சிக்குள்ளே அவன் வரவில்லை. அன்றைக்கு ஆபிரகாம் செய்தார், அவருக்கு ஒரு பொறுப்போடு உத்தரவாதத்தோடு கத்தருக்குமாறு நடந்து விட்டார். அதன் பின் சந்ததிகள் இந்த விருத்த சேதனத்தை மட்டும்தான் பண்ணினாங்களே தவிர ஆபிரகாமை போல தேவனை விசுவாசிக்கல. அல்லேலூயா. ஆபிரகாமை போல தேவனை தொழுது விடல, ஆபிரகாமை போல தேவனுக்கு முன்பாக அவங்க நடக்கல. அவங்க இந்த சம்பாத்தியத்துல ஒரு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல ரொம்ப செழிப்பா, கொஞ்சம் ஒரு அசால்ட்டா, அஜாக்கிரதையா நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா கட்டுரைக்குள்ள எனவே நான் ரோமர்கள் 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில தான் நம்ம வாசிக்கிற வேளையில விருத்த சேதனத்தை குறித்து அவர் சொல்ல பவுல் பேச ஆரம்பிக்கிறார். வாசிப்ப வசனங்களை வாசிங்க. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கைக்கொண்டால் அவனுக்கு விருத்த சேதனம் இல்லாமையும் விருத்த சேதனம் என்னப்படும். அப்போ பாருங்க, அவன் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காத ஒருவன்
அவன் விருத்த சேதனத்தின் உள்படி நடக்கிற ஒருவனுக்கு போல நடந்தான்னு சொன்னா அவனுடைய விருத்த சேதனம் இல்லாம என்ன பண்ணுகிறது? அவனுக்கு மேன்மையா இருக்குது, அது மேலா இருக்குது. அப்படித்தான் விருத்த சேதனத்தை மேன்மை என்ன என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். அப்போ விருத்த சேதனம் அடைந்த ஒரு மனுஷன் தவறு பண்ணுகிறான், அநியாயம் பண்ணுகிறான், அக்கிரமம் பண்ணுகிறான், கொலை செய்கிறான், பிரச்சாரம் பண்ணுகிறான், வேசித்தனம் பண்ணுகிறான், விக்கிரகாராதனை பண்ணுகிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் இல்லாத விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனிதன் ஒழுங்கா நடக்கிறான் அப்படின்னா அவனுடைய விருத்த சேதனம் இல்லாம மேன்மையாக என்ன பண்ணுமேன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, வாசிப்போம். ஸ்பாகத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தோம், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதா இருந்தால் அவன் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? அதனால் புறம்பான யூதனானவன் அல்ல. ஏதோ ஒரு வெளிப்பிரகாரமாக நான் இதை செய்துட்டேன் அப்படின்னு சொல்றவன் அவர் யூதன் அல்ல. அவர் செய்யக்கூடாது என்று சொல்றவன் அப்படி பண்ணிட்டு நான் ஒரு யூத, நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒரு ஆபிரகாமை போல ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவரை விசுவாசிக்கிறவன் சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாசிப்போம். அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அல்லேலூயா. உள்ளத்தில் என்ன பண்ணணுமா? யூதன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுனா யூதன் என்றுமல்ல, கிரேக்கன் என்றுமல்ல, புது சிருஷ்டியே ஆகிவிடும். அப்ப உள்ளத்தில் இன்னொரு வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. இன்னும் இருதயத்தில் அதே பின்வசனத்தை வாசிங்க. காட்டுறது ரோமர்ல 2வது அதிகாரத்துல அடுத்த வசனம் வாசிங்க. உள்ளத்துல விருத்த சேதனம் உள்ளவன் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும், ஆவியின்படி வசனத்துல 29 வாசி. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம், விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் சொல்றாரு, உள்ளத்துல நீ விருத்த சேதனம் அடையணும், இந்த இருதயத்துல விருத்த சேதனம் அடையணும் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? இருதயத்துல. அப்ப இருதயம் உனக்கு விருத்த சேதனம் அடையணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஆரம்பத்துல பாருங்க, இந்த உடன்படிக்கை கர்த்தர் இப்ப எங்க கொண்டு போய் நிற்கிறாருன்னா நம்முடைய இருதய விருத்த சேதனம் அடையணும். அல்லேலூயா. ஆவியின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நம்ம விருத்த சேதனம் அடையணும். அப்படின்னா விருத்தி அடையணும். இப்ப அந்த நிறுத்தல் அகற்றாதபடினால பல வியாதிகள் வருது. அப்ப இருதயத்துல பல பாவங்கள் அசுத்தங்கள் வரக்கூடாது. அதனால இருதயத்தை என்ன பண்ணணும்? ஆவியினாலே என்ன பண்ணணும்? அதை பரிசுத்தப்படுத்தி அதை சுத்திகரித்து நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருந்து விருத்த சேதனம் உள்ள இருதயமா இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் இருதயத்தை என்ன பண்ண? கொல்லாப்ப கழுகு. அல்லேலூயா. அப்ப இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனை தரிசிப்பாங்க. இப்ப விருத்த சேதனம் உள்ள இருதயம், தேவனை தரிசிக்கிற இருதயம். ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானாலே இப்ப யாருக்கு தரிசனம் ஆகல? அல்லேலூயா. தரிசனமாக முடியல. காரணம் நம்ம விருத்த சேதனம் அடையல. எப்ப இருதயத்துல விருத்த சேதனம் அடைகிறோமோ அப்ப தேவனை தரிசிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆவியின்படி நம்ம நடக்க 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 அன்னைக்கு ஆண்டவரோடு அவங்க ஆபிரகாம் சாதாரணமா பேசுறாரு, அடிக்கடி பேசுகிறாரு. இப்ப நம்மளால பேச முடியல. வேதம் நம்முடைய கருத்துல இருக்குது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிடுறோம், ஆனா ஆண்டவர் நம்மோடு பேசல. அல்லேலூயா. ஆனா இந்த விருத்த சேதனம் இருதயத்துல, அந்த இருதயத்துல விருத்த சேதனம், ஆவியின்படி விருத்த சேதனம் அடைந்தவனே விருத்த சேதனம் பெற்றவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட இந்த விருத்த சேதனத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனே, இது ஆபிரகாம் அந்த காலத்துல அவன் தன்னுடைய இருதயத்திலும் அவர் விருத்த சேதனம் அடைந்திருந்தார், மாம்சத்திலும் அவர் விருத்த சேதனம் அடைந்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயுமே போகல. எப்படின்னா கர்த்தருடைய பிள்ளை அவர் லோத்துக்கும் அவருக்கும் பிரச்சனை வருது. அவருடைய தம்பி அண்ணன் மகன் தான் லோத்து. ஆனா 2 பேருக்கும் அங்க தொழில் செய்யறாங்க, ஆடு மாடுகளை வளர்க்கிறாங்க. 2 பேருக்கும் ஏராளமான ஆடுகள் மாடுகள் இருந்தது. இருக்கிற இடம் பூமி தாண்டி அமைத்து ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் 8வது வசனத்தை வருகிற போது ஆபிரகாம் அங்கே ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா வாக்குவாதம் உண்டாயிட்டது. அல்லேலூயா. இப்போ இந்த வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. இப்போ உடனே ஆபிரகாம்
கிட்ட வருது அந்த பிரச்சனை. அப்ப லோத்தை கூப்பிட்டு ஆபிரகாம் சொல்றாரு, வாசிப்போம் 8வது வசனம். எனக்கும் உனக்கும் உன் மெய்ப்பருக்கும் என் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நான் சொன்னா அடுத்தது வாசிப்போம். போதும். அப்போ சொல்றாரு, நமக்கு கூட என்ன பண்ண வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். இல்லையா? பாருங்க, ஆபிரகாம் ஒரு நல்ல சுபாவத்தை ஆண்டவர் பார்த்தாரு, இவன் வாக்குவாதம் பண்ணாரு. இல்லையா? லோத்தை பார்த்து சொல்லல, பூமியில் இருக்கிற வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுன்னு சொல்லல, ஆபிரகாம பார்த்து சொன்னாரு, உனக்குள்ள பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த வாக்குவாதம் பண்ணாததும் ஒரு பெரிய ஒரு தெய்வீக சுபாவம். அல்லேலூயா, அல்லேலூயா, சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. அப்ப அந்த சுபாவம், அந்த வாக்குவாதத்தை பாருங்க சொன்னாரு, அவன் தர்க்கத்தை வாக்குவாதத்தை எப்படி இருக்கிறானா, நோய் கொண்டவனாக இருக்கிறான்னு சொல்றாரு. அல்லேலூயா, எடுக்க வேண்டாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தர்க்கமும் வாக்குவாதமும் வரது என்னதான், ஒரு நோய் என்று சொல்கிறார், ஒரு வியாதியா இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தேவனிடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர முடியாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, இந்த வாக்குவாதம் முரட்டாட்டத்தை எல்லாத்தையும் விட்டுருணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நம்மகிட்ட இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. போகல, நம்ம சபைக்கு வர்றோம், ஊழியம் செய்யறோம், அந்த முரட்டாட்டம் அந்த கீழ்ப்படியாம போகல. இந்த தேசம் பிறந்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுகிறாரு, நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நீ இடப்புறம் போனா நான் என்ன பண்ணுகிறேன், வலதுபுறம் வரேன். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். நீ முதல்ல போ. அல்லேலூயா, அல்லேலூயா. போனா சரிங்க, அவனால் ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. சாபங்கள், கண்ணிகள் தான் வந்தது. கற்பனை யாரு வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி விலக்கி கொண்டாரோ, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படிக்கு அர்ப்பணித்து போனாரோ, அவரே ஆசீர்வாதம் ஆயிருந்தார். அவர் தான் ஆபிரகாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குவாதத்தை வெறுக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆபிரகாமை போல வாக்குவாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில அதை பிடித்துக் கொண்டு இருக்க கூடாது, அதை வெறுக்கணும். அதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். இல்லையா? வாக்குவாதம் பண்ணாத, வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காது, வாக்குவாதம் வரக்கூடாது. இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் ஆபிரகாமிலே காணப்பட்டது. இல்லையா? எனவே அவன் கடைசி வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளை அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் லோத்தின் காரியமாக அவன் யுத்தத்துக்கு போகிறான், அவன் போராட போகிறான். போராடி கொண்டு ஜெயம் கொண்டு கொள்ளையிட்டுக் கொண்டு வருகிற நேரத்துல சோதோமை கொள்ளையிட்டுக் கொண்டு வருகிற பிள்ளை அங்கே மெல்கிசேதேக்கின் ராஜா, சாலமின் ராஜா என்ற ஒரு நீதியின் ராஜா இருக்கிறான். அவனுடைய வம்சம் வந்தாலும் சொல்லல. ஆனா கர்த்தருடைய பிள்ளை அவனுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணாரா, தசம பாகத்தை விட்டார். வாசிப்போம். உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்புக் கொடுத்த, சத்துருக்களை உன் கையிலே ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணாரா, தசம பாகம். எபிரேயர் 7:1 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா தெளிவா பவுல் அதை சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளை எல்லாருக்கும் தசம பாகம் கொடுத்தானா. அப்ப கர்த்தருடைய பிள்ளை வாசிக்க எபிரேயரை வாசிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றும் தசம பாகம் கொடுத்தான். இவருடைய முதல் பேரான மெல்கிசேதேக் என்பதற்கு அவன் நீதியின் ராஜா என்றும் சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றார். இவருக்கு எல்லாவற்றும் ஆபிரகாம் என்ன பண்ணாரா, தசம பாகம் அப்படின்னு வருகிற அவருடைய சந்ததிகளுக்கு சேர்த்து செலுத்தினான்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் மூலமா மறுபடியும் இவங்களுக்கும் அந்த தசம பாகம் செலுத்துகிற ஒரு யோசனை வந்தது, சிந்தனை வந்தது, ஒரு நியமனம் வந்தது. அப்படின்னு நாங்க பேச ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையானது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையானது, அதோடு கூட சேர்ந்ததுதான் இந்த தசம பாகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி தசம பாகத்தை எல்லாம் அவன் கொடுத்தான். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் கூட ஆண்டவருக்கு இவைகளை கொடுக்க வேண்டும். எவைகளை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும். எப்படி போக வேண்டுமோ அப்படி போக வேண்டும். எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவைகள் எல்லாம் நமக்கு இருக்கும் என்றால் ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் கட்டாயம்.
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் தருவார். அப்ப நம்ம இந்தபடியே நடந்துட்டு இருக்கோம்னு சொன்னா ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்காம இருப்பாரா? அல்லேலூயா. எப்படி கேட்கலாம் தெரியுமா? ஈசாக்க போல யாக்கோப போல பிடிச்சு நிப்பாட்டி என்ன ஆசீர்வதித்தார், நான் என்ன பண்ண மாட்டேன். உண்மை எப்ப நீ பிடிச்சு நிறுத்தலாம் தெரியுமா ஆண்டவரை? இதெல்லாம் நீ செய்த பிறகு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கலன்னா அவர் என்ன பண்ணலாம்? அவர் காலில் நீ என்ன பண்ணலாம்? என்னை ஆசீர்வதித்தால் என்ன பண்ண மாட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணுமே செய்திருக்க மாட்டாங்க, எதையுமே கொடுத்திருக்க மாட்டாங்க, நேரடியா போய் காலை பிடிப்பாங்க, அவர் எட்டி உடைப்பார். அல்லேலூயா. நம்ம பழக்கம் இல்லாத ஒரு ஆடு மாட போய் நீங்க போய் காலை பிடிச்சு பாருங்க, அதை உதைச்சு விடும். அல்லேலூயா. ஆனா பழகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா தொட்டாவது சும்மாவே நிற்கும். அல்லேலூயா. அப்படிதானே சேர்த்து? அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க அன்பா இருந்து அவர் உங்க பெண் உங்களோடு வச்சுட்டீங்கன்னா அவர் காலை தொட்டா என்ன பண்ணாரு? நின்று ஆசீர்வதிப்பார். அவரை சார்ந்து நீங்க வாழலன்னா நீங்க அவரை காலை தொட்டா என்ன பண்ணாரு? எட்டி உதைச்சிட்டு நடக்கிறது பாத்தீங்களா அப்போன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. இல்ல, உன்னை ஆபிரகாமை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. உனக்குள்ளே பூமியில் இருக்கிற மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவங்க, உன்னை தேடி வருவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளியா மாறுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நம்ம இந்த ஆபிரகாமை போல நம்ம சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். ஆபிரகாம் வீட்டுல இருக்கு, முதலாவது தான் விருத்த சேதனை பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணிருப்பாரு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மத்தவங்களுக்கு பண்ணிட்டு அவங்களுக்கு ஜுரம் வருதா, காய்ச்சல் வருதா, கடைசியில நம்ம இது வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி இருக்கோம். அல்லேலூயா. இப்ப கொரோனாவுக்கு டெஸ்ட் ஊசி எல்லாம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டே இருந்திருக்கோம். எல்லாரும் போட்ட போது நம்ம போடலாம்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இல்ல, கர்த்தருடைய பிள்ளை, நம்ம கர்த்தருடைய பிள்ளை, நம்ம முதலாவது ஆண்டவருக்கு விசுவாசமா ஆண்டவருக்கு ஏற்றபடி நம்ம நடப்போம், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவருக்கு ஏற்றபடி நம்ம வருவோம், அப்ப நம்ம கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஆண்டவருக்கு ஏற்றபடி நம்ம இருக்கிற வேளையில கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம உயர்த்துவோம். அல்லேலூயா. தேவன் நமக்கு தருவார். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தருடைய பிள்ளை